அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சொர்க்கத்தில் ஒரு வசந்த மாளிகை. சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலேயுள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கின்ற ஒளி மிளிரும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். அந்தஸ்தில் தமக்கு அவர்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டுதான் அப்படி பார்ப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை நபிமார்கள் தங்கும் இடங்கள் தானே, அவற்றை மற்றவர்கள் அடைய முடியாதல்லவா என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக, அங்கே தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என ஏற்றுக்கொண்டவர்களே ஆவார்கள் என பதிலளித்தார்கள். இதை அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 3256. மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் என்பதை பல்வேறு நபி மொழிகளிலிருந்தும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேற்கொண்ட செய்தியும் அப்படியே உறுதிப்படுத்துகிறது. மேலும் சிலருக்கு சொர்க்கத்தில் சிறப்பு மாளிகை அறை அளிக்கப்பட்டிருக்கும் எனவும் அதை ஏனையோர் ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் எனவும் மேற்கொண்ட செய்தி கூறுகிறது. அல்லாஹ் மறுமையில் தரவிருக்கும் மாளிகை சாதாரண மாளிகை அல்ல, அது சிறப்பு மாளிகை என்பதை இச்செய்தியிலிருந்து அறியலாம். உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு இந்த மாளிகையை வழங்கி அவர்களை தனி மரியாதையுடன் கௌரவிக்கின்றனர். இவ்வுலகில் சில நிகழ்ச்சிகளின் போது விஐபிக்கள் உட்கார உயர்ந்த சீட்டு, உட்கார வரவேற்பு என, உற்சாக வரவேற்பு என தனி மரியாதை அளிக்கப்படுவதை ஏனையோர் ஆர்வத்துடன் பார்த்து அவ்வாறு நாமும் தனி மரியாதை செய்யப்பட மாட்டோமா என ஏங்குகின்றனர். இவ்வுலகில் சாதாரண மனிதர்களால் தனி மரியாதை செய்யப்படுவதை விட அகிலத்தையும் படைத்தாலும் இறைவனால் கௌரவிக்கப்படுவதே மிகவும் சிறந்த காரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.